அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் மிஷனரி மோனகன் அவருடைய நினைவாய் கட்டப்பட்ட திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபை உடைய விடுதலை. கர்த்தரை துதிக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நான் எழுதியிருந்த மெசேஜ் வேறு, நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியின் அடிப்படையில் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் ஒரு பெரிய திருச்சபையை கட்டி அவர் படுத்து தூங்குறார். சாலமோன் ராஜா முதல்ல ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டி படுத்து தூங்குறப்போ ஆண்டவரோடு பேசக்கூடிய காரியம் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம், உன் ஸ்தலத்தில் மழை இல்லையா, உன் வீட்டில் கொள்ளை நோயா, பஞ்சமா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்று திரும்பினால் பொருளோத்து நான் கேட்டு இந்த ஸ்தலத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு, என்னாலும் என் இறுதியும் என் கண்களும் இந்த இடத்துல இருக்குன்னு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தான் அவர் பேசுகிறார். உங்கள் தாசனாகிய தாவீதோடு நீங்கள் நடந்தீங்கப்பா, அவரோடு முன்னால் போகிறீங்க, எங்களோடு வாங்கப்பா. மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம், வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின ஆலயம் சின்னது, நீ எவ்வளோ பெரியவர், உம்முடைய பூமி வானத்துக்கும் பூமியும் படைத்த தகப்பன் அல்லவா. ஏசாயா 66 லட்சம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. இவ்வளோ பெரிய உடல் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நிறைய பொம்மைகள் செய்து வைக்கிறாங்க, ரொம்ப உயரமாக ஹைட்டாக, ஒரு மாடனாக. பெரியபாளையத்துலேருந்து தூத்துக்கோட்டை போகிற வழியில் ஒரு பொம்மையை படுக்க வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெருசு. இன்றைக்கி மாடர்ன் அது. அப்படிப்பட்ட காலங்களில் இவ்வளோ பெரிய உடம்பு இருக்க நீங்கள் என் வீட்டில் வந்து தங்குவீங்களா? இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தை கேளுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. எங்கள் தேசத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த 1 ராஜாக்கள் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் என்ன பண்ணியிருக்கு, திறந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்கள் செவிகள் கவனித்திருக்கு. இப்போ நம்ம போகிறப்போ, காரில் போகிறப்போ, ட்ரெயினில் போகிறப்போ தூங்கிடுறோம். ஒரு சிலருக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலங்க, இன்றைக்கி சர்ச்சுக்கு போனால் நல்லா தூங்கிடலாம், நல்ல செய்தியாளர் வராருன்னு எத்தனை பேர் தூங்குறதுக்காக வர்றோம். இன்றைக்கி சர்ச்சுக்கு போனால் நல்ல தூக்கம் வந்துருங்கன்னு நல்ல தூங்குகிற மக்கள்லாம் வர்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்போவுமே என்ன பண்ணுறதில்ல, என் கண்கள் மூடப்படுவதில்லை. அதுதான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 148 சொல்லார், கர்த்தரை துதிங்கள், பிரைஸ் டு தி லார்ட். அவர் சொல்லார், மிகாவலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னென்றைக்கும் அவரை துதியோ. இது எப்போ பாடுவோன்னா, கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, அர்ப்பன் பண்டிகைக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் போகிறதுக்காக பாடுற பாட்டு இது. கேட்டகிஸ்டுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும். இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி போனால் மக்கள் சூப்பராக பாடுவாங்க. அந்த ஊர்லேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடுவாங்க. பொதுவாக உங்கள் சர்ச்சில் இந்த பாட்டு பாடுவீங்களான்னு தெரியல. பண்டிகை காலங்களில் ரொம்ப ஒரு சிறப்பான பாட்டு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதை தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும். அந்த துதியின் சத்தம் தான் இந்த சூம்பின கையுடைய பெண் வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறார். எங்கே உட்கார்ந்து? இயேசுவை நோக்கி. பின்னானவைகளிடமிருந்து முன்னானவைகளை நடை நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க. எத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. விசுவாசம் எனது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். எசேக்கியா ராஜா மனம் கசந்து, நான் இப்படி செத்து போன்னு சொல்லிட்டீங்களே, நான் எப்படியா சாவலாம், நான் நல்லவனாச்சே. அவரே ஒரு சொல்கிறார், அவரே ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிக்கிடுவார், நான் செத்து போன்னு சொல்லிட்டீங்களே, நான் நல்லவனை எப்படி சாவலாம், நான் சாகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி சுவர்புறமாய் திரும்பி பார்க்கிறார், அழுகிறார். அழுத அடுத்த செகண்ட் ஏசாயா தீர்க்கன் உடனே வந்து சொல்கிறார், அப்பா, யூ டு நாட் வரி அபவுட், உன் இதயம் கவலைப்படாதே, திகையாதே, வருத்தப்படாத. உனக்கு 15 வருஷத்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், கூட்டிட்டாரு. இன்றைக்கும் சென்சஸ் கணக்கு எடுக்கிறப்போ பூமி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு, சூரியனுடைய டைம் எவ்வளவு, சந்திரனுடைய டைம் எவ்வளோ இருக்கிறப்போ
சூரியனுடைய டைம் வந்து மொத்த டைம் அது குறையுது, 38 மணி நேரம் டோட்டலாக குறையுது பூமி ஆரம்பித்ததுலேருந்து இது வரையும். அந்த ஆராய்ச்சியாளர்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க, எங்கேயும் கிடைக்கல. பைபிளை பார்க்குறப்போ இவருக்கு ஒரு 15 மணி நேரம் போயிடுச்சு. பாகை எத்தனை டைம் பீஸ் என்னது ரிட்டன் ஆகுது. அந்த மோசே கையை தூக்குறப்போ சூரியன் நிற்குது. ஜோசுவா நிலைச்சிருக்க சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்குறப்போ 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. இதெல்லாம் கணக்கு இந்த டைமிங் வந்துருச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் அதுதான் கண்ட வெளிப்படுத்தல் சொல்லும்போது 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 1லேருந்து அந்த 14:7ங்கிறது சொல்கிற, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து. ஃபியர் டு தி லார்ட். யாருக்கு பயப்படணும்? அதுதான் கல்யாணத்தில் வாசிப்பாங்க. சங்கீதம் 128:1 என்ன வாசிப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படுறதில்ல? கர்த்தருக்கு மட்டும்தான். அந்த அம்மா எதை கேட்டாலும் ஐயாவை கேட்காம செய்ய மாட்டாங்க. ஆனால் யாரை கேட்கணும்? கர்த்தரை கேட்கறதில்ல, கடவுளுக்கு பயப்படுறதில்ல, தேவனுக்கு பயந்து. ஒரு மனுஷன் இதே மாதிரி ஒரு பெரிய ரோட்டில் சும்மா அப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்கள் கம்மலில் ஒருத்தர் இருக்கிறார், என் கூட ஒரு வேலை செய்வார், எங்கள் சர்ச் மெம்பர். மளிகை கடை வச்சு லாஸ் ஆகிட்டார். லாஸ் ஆன பிறகு எங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு வந்துட்டார். இப்போ நல்ல பையன். ஆனால் இப்படி வந்துட்டு இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான். என்னோடய மிஷின் ஓட்டுறோம், இப்படி திரும்பி பார்ப்பான், மிஷின் முடிஞ்சிட்டான்னு பார்ப்பான், இப்படி பார்ப்பான், இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பான். தான் பார்க்குறது பார்த்தா தேடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் ரோட்டில் நின்று தேடுறார். ரொம்ப நேரமாக சுற்றி தேடுறார். எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு, எதையோ தேடுறார். திரும்ப தேடுறார். என்னப்பா தேடுறேன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, குண்டூசி உன்னை காணலை. என்ன தேடுறேன்னே தெரில. திரும்ப வர வழியில் நம்ம குண்டூசி காணலை, குண்டூசியை தேடிட்டு இருக்கேங்கிற. கீழேயே சுற்றி தேடுறார். சரி, எந்த இடத்துல போட்டப்பா? ரொம்ப நேரமாக தேடிருக்கேன். காலைல 7 மணிக்கு வந்த டீ வாங்க செம்பில், 9 மணி ஆச்சு, இன்னும் டீ வாங்கிட்டு போகல. செம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தேடிருக்கேன். எங்கே போட்டேன்? எந்த இடத்துல போட்டேன்? அது ஒன்றும் இல்லைங்க, அவர் வீட்டில் போட்டதா சொன்னார். யார்? போட்டோர் ஒருத்தர். இப்போ தேடுறது யார்? இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் வாழ்க்கையில் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கோம். தேட வேண்டிய இடம் கர்த்தருடைய ஆலயம், அவருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. அதுதான் சொல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மன்னம் மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது அது 1000 நாளை பார்க்கில் உங்களுடைய சம்மதி செல்லும் சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு பிரியம். 84 சொல்றார். உங்களுடைய ஆலயத்துடைய சம்பரணத்தினால் திருப்தி, பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பீங்க. ஏன்னா இங்கே வானத்தை மேம்படைத்த ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த பொழுது அவருடைய முகம், அவரை இங்கே தரிசித்து அவருடைய சொல்கிறார், சேனைகளின் தேவர் தன்னுடைய ஆலயத்தின் தொங்கல்களால், ஏசாயா 6ஆம் அதிகாரம், பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் ஐயர்களுக்கு இப்படி தொங்க விட்டாங்க. ஆண்டவர் தொங்கல், அதுதானா பிஷப் தொங்கக்கூடாதுன்னு கப் போட்டிருப்பார். பிஷப்புக்கு ஒரு கப் போட்டிருப்பார். அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஊசியா மன்னனுடைய நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தொங்கல் அல்ல, நிறைந்திருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கும் ஆண்டவர். அவர் ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எருசலேம் தேவாலய உப்பரையின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகை, பிரதான பண்டிகை, அரிப்பின் பண்டிகையில் உப்பரின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் அவருக்கு ரொம்ப பிரகாசம். அதான் ஆலயத்தில் போய் அங்கே விற்கிறவர்கள் கொள்விரை அடித்து விரட்டி, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, மை ஹவுஸ் ஆஃப் பிரேயருங்கிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. இது அப்பத்தின் வீடு. நீங்கள் வேற ஒரு வேலையும் செய்யாதரான்னு வெட்டி விடுறாரு, அடித்து விரட்டுறார். இங்கே உள்ள என்ன பண்ணக்கூடாது? கமிட்டி நடத்தக்கூடாது. உள்ள என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. உன் குடும்ப பிரச்சனை இங்கே என்ன பண்ணக்கூடாது? இது என்னுடைய வீடு, மை ஹவுஸ். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்றைக்கி நம்ம அப்படி பயந்து இந்த ஆலயத்தில் நோக்கி பார்க்குறோம். அதுதான் பெரிய அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்னா அந்த பிரெட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஆண்டுடைய சரீரம் ரத்தம் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டுடைய சரீரம் ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறதுனா அதை பவுண்டன் பண்ணி
குனிந்து வணங்கி உள்ள வரணும். ஆண்டோடைய சன்னிதானம், அவர் அங்கே இருக்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே இருக்கு, அவர் அங்கே இருக்கிறாங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணத்தோடு தொழுது கொண்டிருப்போம். அதுதான் அந்த மார்க் 3 சூமின கையுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அங்கே இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு அந்த அம்மாவை தொழுது கொண்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கேன்னா அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர்னு சங்கீதம் 107:19-20 சொல்றாரு. 147 சொல்றப்போ 18 வார்த்தையை உருக பண்ணும் ஆண்டவர். அந்த வார்த்தையை அனுப்பி அங்கிருந்து வர வார்த்தை எப்படிப்படுது, உருக பண்ணுதான். எப்படி அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐசத்துக்கு வெளியே வச்சோன்னே மெல்ட் ஆகிருதோ, ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீன் வேணும்னு கிடைக்காத மீன் வந்துட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது என்ன ஆயிடுது, கல் மாதிரி ஆயிடுது. எடுத்து அதை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் குழு குழுனாகி நாற்றடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதை அதே மாதிரி அவர் உருக பண்ணும் ஆண்டவர். ஆண்டோடைய வார்த்தை என்பது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அவர் ஆண்டோரை நோக்கி பார்க்குறப்போ நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன வேதனை, என்ன கண்ணீரோடு வந்தாலும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறப்போ அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் அந்த விடுதலை நோக்கி அந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஆயி கிழக்காகவும் பெத்தேல் நேர்காம் கூடாரம் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தொழுது கொள்கிறார். ஆதியாகமம் 12 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் பெரியவனாக்குவேன்னு ஒரு வார்த்தைக்கு தத்துவம் கொடுக்குறார். யூ ஆர் ஏ கிரேட்டுங்கிறார். ஐ வில் பிளஸ் யூங்கிறார். உன்னை ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஆயி கிழக்கு பெத்தேல் மேற்காக கூடாரம் போட்டு ஆண்டவரை தொழுகிறார். அந்த அடிப்படையில் முகமதியர் எங்கே தொழுகை நடத்தினாலும் மேற்கு பார்த்து தொழுகை பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம், கல்றர் தோட்டத்தில் பார்க்கலாம், எங்கே போனாலும் அவங்க அந்த டைமிங், அந்த தொழுகை டைம் ஆண்டவரை தொழுகை, அந்த 5 வேளை அவங்களுக்கு தொழுகை ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு. அந்த தொழுகை டைம் வந்த உடனே நேரே மேற்காக அவங்களுக்கு எது மேற்காக தோணுதோ அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த டைமுக்கு தொழுகை. நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, தகப்பனை நோக்கி பார்க்குறப்போ தகப்பன் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். கடந்த நாட்களில் வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சுந்தர்பன்ஸ் அது சதுப்பு நில காடுகள். அது யூபிலி ஆறு பக்கத்தில் ஓடுது, பெரிய வற்றாத ஜீவநதி. மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இமயமலையிலேருந்து இமயமலை அடிவாரத்துலேருந்து ஐஸ் கட்டி உருகி தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. வானத்துலேருந்து பொழிகிற அந்த ஐஸினால் ஐஸ் கட்டி மலைகள் அங்கே இருக்குது. அது உருகி அந்த யூபிலி ஆற்று வற்றாத ஒரு ஜீவநதி கடந்து வந்து கொண்டே இருக்குது. அந்த ஆறு திடீர்னு தண்ணி கூடும், திடீர்னு கண்ணு குறையும். அப்படி தண்ணி கூடுறப்ப அந்த ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். அதனால் அந்த தண்ணி திடீர்னு வற்றிடும், வர்ற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். அது எப்போவுமே ஈரமாக இருக்கும். அதுக்கு பேர் சதுப்பு நில காடுகள் என்று பெயர். அந்த சுந்தர்பன்ஸில் சதுப்பு நில காடில் ஒரு சர்ச்சை திறப்பதற்காக கடந்து போயிருக்கப்போ ஒரு அம்மா, நாங்கள் போனதுலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் கல்கட்டாலேருந்து 80 கிலோமீட்டர் சிட்டியில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி 80 கிலோமீட்டர் கடந்து போனோம். கடைசியாக 2 கிலோமீட்டர் மட்டும் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போயிருக்கோம். 2 கிலோமீட்டர் காரில் 30 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி சின்ன ரோடு. ரொம்ப கஷ்டமான வழியில் உள்ளே போனதுலேருந்து அந்த அம்மா எங்களை பார்த்து அந்த கையை இப்படி எடுத்து 2 கையும் தோத்திரம் பண்ணி இப்படியே எடுத்துக்கிட்டே இருந்ததுருக்கு. அந்த சர்ச்சை டெடிகேஷன் முடிகிற வரையும் சரி, மெசேஜ் முடிஞ்ச பிறகும் சரி, அந்த கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கு. ஒரு அம்மா இப்படியே வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்குது. அப்போது நான் அங்கே இருக்க அந்த மிஷனரி இன்சார்ஜை பார்த்து, இது NMSI நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நடந்த சம்பவம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் அந்த சர்ச்சு டெடிகேஷன் பண்ணி போயிருக்கப்போ அந்த அம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்குது.
அப்போ அங்கே இருக்க இன்சார்ஜை பார்த்து எதுக்கு இந்த அம்மா அழுகிறாங்க. அந்த அம்மா உடலில் ஒரு சர்ம வியாதி. இங்கேருந்து கல்கட்டா போகணுன்னா ஒரு நாள், 80 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், மருத்துவம் ஒரு நாள், அப்படியும் போய் அந்த அம்மாவுக்கு சரியாகலை. இந்த மிஷினரிகள் வந்து என்எம்எஸ்ஐ மிஷினரிகள் வந்து ஜெபிச்சாங்க. அந்த அம்மா விசுவாசத்தோடு அவங்களை நோக்கி பார்த்துச்சு. அவங்க சொன்ன ஆண்டவரை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் வார்த்தையின்படி என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி காத்திருந்தேன். வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை வாங்கி செய்வேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி கூப்பிட்ட நாளிலே, நெருக்கத்திலே கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு கொடுத்து, சங்கீதம் 18 சொல்லுகிற பிரகாரமாய் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கட்டுகளில் விடுதலை கொடுத்தார். வார்த்தையின்படி ஆண்டவரை நோக்கி கால் பண்ணி அவங்க அழைச்சாங்க. அந்த மிஷினரி ஜெபிக்கிறப்ப அந்த அம்மாவுடைய ஜெபம், ஒரு வயதான மிஷினரி அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவர் வந்து இங்கே ஜெபிச்சார். ஒரு வயதானவர், சாதாரண எளிமையான மனிதர், ரொம்ப எளிமை, பயங்கரமான வறுமை. அந்த மிஷினரிக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார், சம்பளம் கிடையாது, ரொம்ப குறைஞ்ச பென்ஷன். அவர் ஜெபம் பண்ணாராம். அந்த அம்மா விசுவாசத்தோடு பார்த்துச்சான். விசுவாசத்தோடு பார்க்குறப்போ அந்த கஷ்டங்கள் மாறிச்சான், அந்த வியாதி மாறிச்சான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், என்னை மாதிரி இந்த கிராமத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, யாராவது எல்லாத்துக்கும் இந்த விடுதலை வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அந்த அம்மாட்ட கேட்டான். அந்த அம்மா அந்த மிஷனரிகிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இங்கே ஒரு சர்ச்சு கட்டலாமா, இங்கே ஒரு சர்ச்சு கட்டுறப்போ அதன் மூலம் நிறைய மக்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறப்போ விடுதலை கிடைக்குன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா 5 சென்ட் இடமோ 3 சென்ட் இடமோ கொடுத்து சர்ச்சு கட்டுறதுக்கு 50,000 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா 50,000, ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு என்எம்எஸ்ஐ சர்ச்சு கட்டியிருக்கு. என்எம்எஸ்ஐ சர்ச். அந்த அம்மா தனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். அதுக்கு ஒரு ஆலயத்தை ஆண்டவரை தொழுது கொள்ள நான் கட்டியிருக்கேன். அதை நினச்சி தான் சாலமோன் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 68ஆம் அதிகாரத்தில் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மா. தாவீதோடு இருந்தது போல நாங்கள் எங்களோடு வாங்கப்பா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கும் கண்கள் திறந்திருக்குன்னு சொல்கிறார். அந்த ஜெபத்தின் என்பது மார்க் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை. அதுதான் நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே. ஆண்டவரை நோக்கி நம்ம எப்போ அழைச்சாலும் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், ஒரு வாழ்வு தரும் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த திருச்சபையிலிருந்து, திருச்சபை என்பது ஆண்டவருடைய வீடு, உள்ளே வந்தோடனே நம்ம அறியாத நமக்குள்ள ஒரு உணர்வு. எப்படி ஒரு சிஎம் முன்னால் போய் அந்த மினிஸ்டருங்க கொடுக்குறப்போ பாருங்கள், ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ ஏதாவது மினிஸ்டர் எப்படி நிற்பாங்க பார்த்தீங்களா, செருப்பு ஒருத்தருக்கு. அவங்க 2வது இப்போ சிஎம் ஆனவுடனே ஒரு 3 மாதத்தில் ஒருத்தருக்கு மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துட்டாங்க. ஒருத்தர் பேர் எனக்கு தெரியல. அவங்க பொதுவாக நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. காலில் எழுந்துச்சு ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க. காரில் தேசிய கொடி இருந்தால் மினிஸ்டர், தேசிய கொடி இல்லைன்னா மினிஸ்டர் இல்லை. நம்பிக்கை இல்லாத வாழ்வு. ஒருத்தருக்கு எடுத்துட்டாங்க. எடுத்ததால் அவர் என்ன பண்ணார், காலில் செருப்பு போடலை. செக்ரட்டரியேட் உள்ள எதுக்கு செருப்பு போடலைன்னா, செருப்பு போடாமல் வெயிலில் போய் நின்று கால் சுடும். பொதுவாக நல்ல செருப்பு போட்டிருப்பாங்க, ஐஃபை செருப்பு. அதாவது இப்போது நல்ல செருப்பு 7,000 ரூபா, 8,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபாலாம் செருப்பு வந்திருக்கு. ஒரு சிலர் இங்கே பாய் கடையில் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கி போடுறோம். ஒரு சிலர் பிஏயில் போய் அதே செருப்பை 7,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக காலுக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். நிறைய பணம் கொடுத்தாலும் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நம்பிக்கை தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே 7,000 ரூபா ஏயில் வாங்குகிற செருப்பு பொக்கோக்குங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பொக்கோக்கு தான் வியட்நாமில் ஒரு ஐலாண்டுக்கு மே மாதத்தில் ஒரு டூருக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோடு.
அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு வெறும் 450 ரூபா, அவன் ஊர் பணத்துக்கு 1,20,000 ரூபா. அவன் ஊர் பணத்துக்கு அவன் 300 கொடுத்தா நம்ம 1 ரூபா கொடுத்தா 300 கொடுப்பான். 1,20,000 அந்த செருப்பு. அந்த உங்கள் ஊர் பணத்துக்கு நம்ம ஊர் பணத்துக்கு 300 350 அதே செருப்பு ஏல 3,000 முந்தா நாள் பார்த்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு போடாமல் நிற்பார். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ, அந்த அம்மா சிஎம் அம்மாவை பார்த்து கும்பிடுவார். அந்த அம்மா காரில் அப்படி பார்க்குற இடத்துக்கு பார்த்து வெயிலில் போய் நிற்பார். பயம். அவர் பல நாள் அந்த அம்மா ஒரு வாரம் நோட் பண்ணுது, நம்ம இவனை மினிஸ்ட்ரி போஸ்ட் எடுத்துட்டோம், செருப்பு போடாமல் நிற்கிறேன், என்ன ஆச்சு அவனுக்கு, மென்டல் ஆகிப்போச்சா, அவனை கூப்பிட்டு என்னென்னா கூப்பிட்டுட்டு ஏன்டா செருப்பு போடாமல் நிற்கிறேன்னு அம்மா கேட்டாங்க. அவர் சொன்னார், தெய்வம் இருக்கிற இடத்துல, கடவுள் இருக்கிற இடத்துல போடக்கூடாது. ஒரு மனுஷனை பற்றி எவ்வளோ பயம் பாருங்கள். ஆனால் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், அவர் சொல்கிறாரு, நீ கருவில் உருவாகும் முன்னே நீ கண்கள் கண்டது, வெளிப்படும் முன்னே உனக்கு ஒரு பேர் சொல்லி கருப்பாக இருப்ப, உனக்கு எனக்கு ஒரு பேர் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிட்டேன். ஜாதியில் வெளிப்படும் முன்னே நீ சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை, ஏசாயா 46 சொல்கிறார், உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன். நேற்று ஒரு ஹில்ஸுக்கு என்எம்எஸ்ஐ ஊழியமாக போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் காரில். அது 4 வீல் டிரைவ் மட்டும்தான் போகும். நம்ம வண்டியெல்லாம் 2 வீலர் டிரைவ், பின்னால் இருக்க வீலை மட்டும்தான் அந்த கிரவுண்ட் சுற்றும். 4 வீல் டிரைவ் தான் 2 வீலையும் சுற்றும். அந்த வண்டி தான் போகும். இப்படி ஏறிச்சு இல்லை இப்படி இறங்கிச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான், கதை கந்தல். அப்படி வண்டி உருட்டி இருட்டி எடுத்ததில் என்னுடைய உடம்பெல்லாம் இன்னும் சரியாகலை. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம், 40 நிமிஷம் நடந்திருக்கோம். அதுக்கப்புறம் வண்டியே போகாது, ஏன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் மேடு. இப்படிலாம் வர்றோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இமைப்பொழுது ஒரு கல் அப்படி ஸ்லிப்பானால் என்ன ஆகும் நம்ம கதை. ஒரு அனாசின் டேப்லெட் கிடைக்காதாங்க, இல்லை மாத்திரை இல்லை, பக்கத்தில் குடிக்க தண்ணி இல்லை. ஒரு வீட்டுக்கும் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இருக்குது, தண்ணி இல்லை குடிக்க. ஆனால் சிறு வயது தொடங்கி இதே மாதிரி எவ்வளவு இக்கட்டுகள் வேதனையின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு நடத்தி வந்திருக்கிறார். உன்னை என்ன பண்ணுறாரு, உள்ளங்கையில் அடைந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக ஃபியர்த்துதலால் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறப்போ 360 தடவை வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே, டூ நாட் அஃப்ரைட், டூ நாட் அஃப்ரைட், டூ நாட் அஃப்ரைட், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கணக்கில் 365 தடவை வேதத்தில் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லியிருக்கதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நான் எண்ணிக்கிட்டதில்லை, ஒருவேளை நீங்கள் எண்ணி எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எண்ணல, 360 தடவை பயப்படாதே சொல்லியிருக்கான். எப்பன்னா யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படுறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவரோடு நம்ம பேசணும். அதே நேரத்தில் அவர் சொல்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்பவே ஆண்டுடைய பிரசனை இங்கே இருக்கு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் தொங்கல், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இங்கே பக்கத்திலே நிற்கிறாரு. அப்போ கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறாரு என்று செய்கிறப்ப நம்ம எவ்வளவு கவனமாக ஃபோன் பேசுகிறோம். யார்ட்டையோ பக்கத்தில் பேசுகிறப்போ பக்கத்தில் இருக்கவர் யார் பார்த்து அந்த ஃபோன் பேசும்னா அவருக்கு தன் விஷயம் தெரியுமான்னு பார்த்து எவ்வளோ கவனமாக பேசுகிறோம். ஃபோனில் எவ்வளோ கவனமாக செய்கிறோம். அப்படி நம்ம கவனமாக கடவுளுக்கு பயந்து நம்ம போகிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ உண்மையா ஆண்டவருடைய வேதம் என்ன சொன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுது.
அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ உண்மையாகவே ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர், உண்மையாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த அம்மா ஆலயத்தில் வந்து பயபக்தியோடு நின்னதால் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரிசா மாநிலத்தில் பத்ராக்கால் ஒரிசா மாநிலத்தில் ஒரு சர்ச் காளிமேலாங்கிற ஒரு இடத்துல ஒரு சர்ச் டெடிகேஷன் முடித்தோம். இந்திய மிஸ்ஸை சங்கத்தை சார்பாக இப்போ அன்றைக்கி அங்கே பிரசிடெண்ட்டு, இப்போ என்எம்எஸ்ஐயில் நான் ட்ரெஷரர். ஒரு சர்ச்சு முடித்து அடுத்து ஒரு சர்ச்சு டெடிகேஷன் பக்கத்தில், அந்த சர்ச்சு முடித்து இன்னொரு சர்ச்சு 18 கிலோமீட்டர் போகணும். 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 18 கிலோமீட்டர். ஜூலை மாதம், மழை காலம், மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு வண்டி போனால் அடுத்த வண்டி வராது, சைக்கிள் கூட வராது. நாங்கள் போன டெம்போ ட்ராவலர், எங்களுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிள் கூட வராது. அதனால் முன்னால் 2 எஸ்கார்டு, பின்னால் 2 எஸ்கார்டு, யாரும் முன்னால் வராமல் இருக்க பாதுகாக்க. 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே அப்படியே நிற்க வைப்பாங்க இடம் இருக்கிற இடத்துல. அந்த இடத்துல போய் ஒரு 50 பேருக்கு ஒரு ஞானஸ்தானம். வேகமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஓடுற தண்ணியில் ஞானஸ்தானம் 6. அதை முடிச்சுட்டு அந்த சர்ச்சு டெடிகேஷனுக்கு வந்தோம். அந்த சர்ச்சு டெடிகேஷன் வரப்போ அங்கே உள்ள சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோம். ஊருக்கு நடுவில் சர்ச். அந்த கிராமத்தில் ஒடிசா மாநிலத்திலலாம் 1974 முதல் மதமாற்ற தடை சட்டம் வந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறியர்கள் அதிகமாக இருக்கும் பகுதி ஒடிசா தான். காந்தமால் பகுதி ஒடிசாவில் தான் இருக்குது. காந்தமால் எப்போ என்ன நடக்கும், எப்போ அடிப்பான், எப்போ உதைப்பானே தெரியாது. அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒரு 18 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் ட்ராவல். அவங்க என்னன்னாலும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 2-2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த ஊர் சிட்டிக்கு வர முடியும். அது ஒரு ஹுட் கிராமம், உள்ள தெல்ற இருக்க கிராமம், சுற்றி பெரிய பட்டணங்கள் இல்லை. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த ஊருக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிராமம். அங்கே ஊருக்கு நடுவில் சர்ச். அப்போ எதுக்கு இங்கே சர்ச்சு கட்டினாங்க, ஒரு சாட்சி சொல்லுங்கிறப்போ அவங்க ஊர் ஃபுல்லாக ஒரு அரிப்பு இருந்துதான். மழை காலத்தில் வருமா ஒரு அரிப்பு, மழை காலத்தில் கரெக்டாக உடம்பெல்லாம் தடுப்பாயிருமா. கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு மக்களுக்கு. அந்த கிராமத்தில் 600-700 பேர் இருக்காங்க. 500 பேருக்கு மேலே இந்த தடுப்பு வந்தோமா, உடம்பெல்லாம் அரிப்பு. எத்தனையோ மருந்துகள் பார்த்து சரியில்லை. அங்கே இருக்க இவாஞ்சலிஸ்ட்டுங்கிறது மிஷினரிக்கு ஐயருக்கு அடுத்தது கேட்டிகிஸ்ட் மாதிரி. கேட்டிகிஸ்ட் இருக்க கோயில் செக்ஷன் மாதிரி இவாஞ்சலிஸ்ட். அவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணுறப்ப அந்த தடுப்பெல்லாம் மாறிடுது எல்லாத்துக்கும். அடுத்த வருஷம் வரல. உடனே இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறாரேன்னு சொல்லி ஒரு மனிதர் ஊருக்கு நடுவில் தன்னுடைய சொந்த இடத்த 2 சென்ட் கொடுத்தார். சர்ச்சு கட்டியாச்சு. சர்ச்சை கட்டினது தூத்துக்குடியில் இருக்க எம்பி, எக்ஸ் எம்பி. அவர் பேர் சூப்பர், ஒரு நார்த் இந்தியன் பேர் வரும், எனக்கு தெரியும், மறந்துட்டேன். அவர் குடும்பமாக, அவர் அப்படியே துணைவியார், அப்படியே மருமகள், மகன், 4 பேர் வந்திருக்காங்க எம்பி. அவங்க தான் சர்ச்சு கட்டி கொடுக்குறாங்க. சர்ச்சு கட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி அடுத்த நாள் அவங்க ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அந்த காளிமேலா சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு இன்னொரு சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு இந்த கிராமத்துக்கு போகிறப்போ 3ஆவது சர்ச்சை டெடிகேட் பண்ணுறப்போ அவங்க மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 சவரம் மோதிரம் மிஸ் ஆகிட்டு. 2 சவரம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா இன்றைக்கி. அன்னைக்கு விலை ஒரு 30,000-40,000 ரூபா இருக்கலாம். அன்னைய விலை அவ்வளோதான். காரில் தேடுறாங்க, காரில் மேட்டெலாம் எடுத்துகிறாங்க, தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க, எங்கெங்கேயோ சர்ச்சை தேடுறாங்க. அவங்க ஃபேஸே வரல, உள்ளே வரல, எங்கிட்ட என்னென்னே சொல்ல. அவங்கள கூப்பிட்றோம், எம்பியை கூப்பிட்றோம், ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் முடிஞ்ச பிறகு சாப்பிட மாட்டுறாங்க. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டு என்னன்னு கேட்டால் மோதிரத்தை காணல. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஒரு சர்ச்சைக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, அந்த சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க ஆண்டவர் உயிர் உள்ளவர். உங்கள் மோதிரம் உங்கள் காரில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. போய் தேடுங்க. இப்போ தேடாதீங்க, லாட்ஜுக்கு போய் நம்ம தங்குற இடத்துல நீங்கள் தேடுங்க. உங்கள் மோதிரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், கவலையே படாதீங்கன்னு சொல்லிவிட்டேன். நான் தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் ஒரு சர்ச்சு ஒரு ஏழை மக்களுக்கு கட்ட காசு கொடுத்துருக்கிறார்.
அந்த ஏழை மக்கள் சொந்த இடத்துல 5 சென்ட் இடத்துல 3 சென்ட் சர்ச்சை கொடுக்குறான். இருக்கதே 5 சென்ட் 3 சென்ட் சர்ச்சை கொடுத்துருக்குறான். எதுக்குடானா உடம்பெல்லாம் அரிப்பு, எங்கள் ஊருக்கே அரிப்பு, ஒரு விடுதலை இல்லாமல் வாழ்ந்தோம், விடுதலை இல்லாமல் வாழ்ந்த எங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த ஆண்டவருக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலங்கள் என்னன்னு பண்ண மாட்டார். அவருக்கு விரோதமாக எதுவுமே நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லி ஒரு ஜோமணி, நானும் ஜெனரல் செக்ரட்டரியும் ஜோமணி அவரோடு கடந்து போனோம். அடுத்த நாள் ராத்திரி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் இருந்த இடத்துல அந்த மோதிரம் இருக்குயாங்க. காரில் எந்த சீட்டில் பின்னால் இருந்தாங்களோ அந்த சீட்லேயே அந்த மோதிரம் இருக்குங்கிறாங்க. ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர் என்பதை சங்கீதத்தில் சொல்கிறார். அந்த அபிலேக்கு அந்த ஹெட்டில் 34 நீங்கள் பார்த்துட்டு அந்த அபிலேக்கு விரோதமாக வர்றார். அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை, அவர் துதி எப்பொழுதும். இந்த ஏழை கூப்பிட்டான்கிறார். கூப்பிடுறது யாரு? அவன் கூப்பிடுதலுக்கு இறங்கி இக்கட்டிலிருந்து வாழ்வு கொடுத்த ஆண்டவர். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை. சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவனுக்கு. அடுத்து சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிப்பாரு. இப்போ நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, நீங்கள் பாயாசத்தை ஸ்வீட் பண்ண டேஸ்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா 3 கிளாஸ் குடிச்சிருவேன். ஏன்னா காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி. இதுதான் டயபெட்டிக். ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம லார்ட் இஸ் குட், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன். அதுதான் சங்கீதம் 147. மிகாவிலே சந்திரனே சூரியனே நட்சத்திரமே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை நம்ம கர்த்தரை போற்றி துதிக்கிறப்போ, இப்போ நீங்கள் பிரைஸ் பண்ணுறப்போ உங்களுடைய விடுதலை, உங்களுடைய அற்புதம், ஒரு அதிசயங்களை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கட்டி நிமித்த ஒரு சகோதரி அழுது கொண்டிருக்காங்க. அந்த பெண் கஷ்டத்தோடு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து 18 வருடம் தகப்பன விடுதலை கோருங்க. இப்போ உடம்புல இருக்க அந்த கட்டி தகப்பன நான் விசுவாசத்தோடு கையில வைக்கிறேன்ப்பா. நான் விசுவாசத்தோடு என் அந்த கடத்துல கைகளை வைத்து இயேசுவின் ரத்தம் சொல்றேன்ப்பா, நீர் ஒரு விடுதலை தரணும்பா. நான் அடுத்த வாரம் அந்த சர்ச்சில் உங்களுடைய ஆலயத்தில் சாட்சி சொல்லணும். ஆண்டவர் உயிருள்ளவர், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தான்னு சாட்சி சொல்லணும். விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த அன்பு மகளுடைய விடுதலைக்காக தகப்பனே, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை, எத்தனையோ மருத்துவங்களப்பா லேக்ஸ் கணக்கா கோடி கணக்கா செலவு பண்ணிட்டேன், ஆனால் எத்தனையோ பேருக்கு குழந்தை இருக்கு, ஆனால் எனக்கு கரு இல்லைப்பா. அந்த கருவை நீர் உருவாக்கிற தகப்பனல்லவா. ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்த பொழுது அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தீங்க தகப்பனே. ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம். என் கற்பத்தில் கைகளை வைக்கிறேன், இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. என் வயதோ 45க்கு மேல ஆயிடுச்சு, ஆனா ஒரு அற்புதம். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசியே பதறாதேன்னு சொல்லிருக்கீங்க. மகளே, நீ விசுவாசத்தினால் பிழைப்பாய். உன் டாக்டர் ஃபெய்த் ஹீலிங்னு சொன்னீங்க. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய 45 வயதுல என் கற்பத்தில் கைகளை வைத்து ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் தகப்பனே. கட்டப்படாத என் வீடு தகப்பனே, கட்டப்படாத என் வீடு கட்டப்படணும் தகப்பனே. கடன் வாங்கினேன், கடன் வந்தாலும் வாங்கினாலும் எனக்கு விடுதலை இல்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு வீடு கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகி எனக்கு என் கணவருக்கு நல்ல உறவு இல்லை, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து வாழ்றாரு, என் கணவர் என்னிடத்துல எனக்கு வரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த பிரிபட்ட குடும்பங்கள் தகப்பனே, உடைப்பட்ட குடும்பங்கள் ஒன்று இணைக்கணும் தகப்பனே. இறங்கி வாங்க. தலைமுறை தாங்கும் வினோத உலகம்
நோக்கி வாக்கு வந்திருக்கிறோம். சூம்பின கையை விட அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் உமக்கு பயந்து உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்க இங்க இருக்கீங்க நம்பிக்கையோடு பயந்து உடைய பாதத்தில் சொல்லியிருக்கோம் தகப்பனே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, செவிகள் கவனத்திற்கு சொன்ன பிரகாரமாய் என் ஜெபத்தை கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபித்த மக்களுக்கு விடுதலை தான். திருச்சபையுடைய பாடல் கொள்வதற்காக, இசை கொள்வதற்காக, திருச்சபையுடைய சண்டே ஸ்கூல் டைரக்டர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், விபி சண்டே ஸ்கூல் மக்களுக்காக, திருச்சபையுடைய வாலிபர் ஐக்கியத்திற்காக, திருச்சபையுடைய பெண்கள் ஆண்கள் ஐக்கியத்திற்காக, திருச்சபையுடைய ஆயர் குடும்பங்களுக்காக, கேட்டகிஸ் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய செக்ஷன் குடும்பங்களுக்காக தகப்பனே, இதோ மிஷனரி மோனகனுடைய நினைவாலயத்தின் மக்களுக்காக, இந்த ஆலயத்தின் மூலம் இந்த பகுதி மக்கள் யாரெல்லாம் இப்படி கடந்து போகிறாங்களோ, போகிறப்ப இப்படி நோக்கி பார்க்குறப்போ ஒரு பெரிய விடுதலை, பெரிய அற்புதம் எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஒரு கிருபை வேணும் தகப்பனே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உடைய பிரசனம் இந்த ஆலயத்தில் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறணும் தகப்பனே. அநேகங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த ஆலயத்தில் தேவ ஊழியர்கள் எழுப்பணும்பா. உங்களுடைய கிருபை வரட்டும், உங்களுடைய இறக்க வரட்டும், உங்களுடைய வழிநடத்தல் வரட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்துடைய தலைவர்களுக்காக, எங்களுடைய திருச்சபையின் ஆயர் பெருமக்களுக்காக, திருச்சபையுடைய ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய நல்ல திட்டங்களுக்காக, எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட கடந்த நாட்களில் பெரிய விபத்தினால, விமான விபத்தினால பேரழிவை சந்தித்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட நாங்கள் நிர்மூலமாக கர்த்தருடைய சுத்த கிருபை காலைதோறும் புதியவைகள் வாட்டபடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலோட பிரச்சனை இறங்கட்டும், வழியெடுத்திருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்